ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஃபைசல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சால்மன் மீன் கிரில் செய்ய போகிறோம். வாங்க நம்ம மீன் வாங்கிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. இது வேறு வெளிநாட்டிலேருந்து வருது. இங்கேயே கிடைக்காது, கல்ஃப்லேயே கிடைக்காது. வெளிநாட்டிலேருந்து வர வச்சு தான் இங்கே விற்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம அதை போய் வாங்கலாம். வாங்கி எப்படி கிரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சால்மனில் செய்ய போகிறோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிலேருந்து வருது. இப்போ நம்ம வாங்க போகிற மீன் நார்வேலேருந்து வர மீன். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. எப்போ வாங்குற இடத்துக்கு தான் வந்திருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தலையை மட்டும் பாருங்கள். இது வஞ்சர மீன் தலை. நம்ம வாங்கியாச்சு மீன். வாங்க நம்ம காசு கொடுத்து வந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், இந்த மீன் தான் நான் சொன்னேன். இது நார்வேலேருந்து வருது. கறி பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். மீட்டு முள்ளே இருக்காது இதில். இந்த மீனை பாருங்கள், நம்ம ஊர்லலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இது கனவா. இது நான் எடுத்திருக்கேன், இதுவும் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம போய் மீனை ரெடி பண்ணி மசாலா போடலாம். அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதான் மீன். நல்லா நான் உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைப்பேன். வச்சுட்டு நல்லா கழுவிட்டு திரும்பி நான் மசாலா போடுவேன். நீங்கள் நல்லா உப்பு போட்டு வச்சா அந்த கவுச்சிலாம் போயிடும். உப்பு மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவுறேன். உப்பு இல்லாமல் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா அந்த மீனில் நல்லா ஒட்டும். இது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இறைச்சி மாதிரியே இருக்கும். கறி சிவப்பு கலரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. இந்த மீனில் தான் செய்யணுன்னு கிடையாது. இந்த மீனில் நான் செய்கிறேன் இங்கே. இதேமாரி நீங்கள் ஊரில் வேறு மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது 1 கிலோ மீன். 1.5 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் இஞ்சி போடல. நீங்கள் தேவைப்படுச்சுன்னா இஞ்சி பூண்டை சேர்ந்து போட்டுங்க. இது மஸ்டர்டு பேஸ்ட்டு. இது அதாவது கடுகு பேஸ்ட்டும்பாங்க. அது இந்த ஊரில் கிடைக்கும், நான் போட்டுக்கிறேன். ஊர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லாட்டி தேவையில்லை. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா உப்பில் போட்டு நம்ம ஊற வச்சு கழுவிருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன், ரொம்ப போட வேணாம். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டால் போதும். ஒரு எலுமிச்சைப்பழம் நான் ஊற்றி விட்றேன். கொஞ்சோண்டு நான் கலர் போட்டிருக்கேன், அதில் சிவப்பு கலர் பவுட்ரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் மீனை நல்லா கழுவியாச்சு. அது மேலே ஃபுல்லாக நான் மசாலா தடவி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே நான் ஊற வச்சிடுவேன். ஊற வச்சுட்டு அப்படியே நான் கிரில் பண்ணுவேன். இது நெருப்புலையும் போட்டு சுடலாம், நீங்கள் ஓவன்லேயும் வச்சு கிரில் பண்ணலாம். நீங்கள் தந்தூரி நெருப்பில் போட்டு சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நான் ஒரு ட்ரேயில் கம்பி செட் பண்ணி நான் அதில் வைக்கிறேன். மீன் நல்லா ஊறிடுச்சு 1.5 மணி நேரம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு பாருங்க, மீனை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். நான் சூடு பண்ணி உள்ளே இருக்க மீனை வச்சுட்டேன். சூடாக இருக்குது, ப்ரீ ஹீட் பண்ணி நீங்கள் அந்த டயத்தை பார்த்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டேன். அப்புறம்
இதுலேருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம். பாருங்கள் வச்சு 25 நிமிஷம் பாருங்கள் ஆச்சு. கரெக்டாக 25 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் வந்து கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கலர் ஒரு வந்து 5 நிமிஷம், வந்துடுச்சு. மீன் ஒரு கொஞ்சம் 5 மொத்தமாக நிமிஷம் அதில் இருக்குது. வைக்கலாம். இந்த மீன் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் முடிஞ்சு நான் எடுத்துட்டேன். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் கலரு. மேலே வந்து லைட்டாக இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் மட்டும் ஊற்றி விட்டு நம்ம அப்படியே வச்சிட வேண்டியது தான். அது மேலே வந்து நான் அந்த பார்சலி இலையை வந்து நான் பொடிசாக வெட்டி நான் அதில் போடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லாட்டி தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு அரபிக் ஸ்வீட்டு, போண்டா மாதிரி இருக்கும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து சிரப்பு எல்லாம் சேர்த்துப்பாங்க. இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் மில்க் மைடு சேர்த்துக்கிறேன், ஸ்வீட்டு மில்க் மைடு. நான் உங்களுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி செய்கிறது என்னான்னு ரெசிபியோடு போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சேன், லைட்டாக அதை மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பேர்ச்சம்பழம் சிரப்பு இருக்குல்ல, அது தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போ வந்து மில்க் மைடு ஊற்றுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இருக்க நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.